ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. இந்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லப்பட்டபடி நாட்கள் வேகமாய் நகர்ந்து செல்லுகிறது. நம்மளை குறித்த காரியங்கள் தான் இன்னைக்கு கேள்வியாக இருக்கிறது. ஆகிலும் கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஹalleluya. வந்து மோசேயினுடைய கடைசி அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ரொம்ப வால்யூம் இல்லையா? ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டாராம். என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களை விட்டு பிரிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களை சுமந்து கொண்டு வந்ததை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணுறது சாதாரண காரியம் அல்ல. ஆகிலும் கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மீது வைத்து அசைவாடுகிறத போல அவர் தம்முடைய ஜனங்களை தூக்கி சுமந்தார். ஹல்லேலூயா. நான் சில நேரங்களில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஆராதனைக்குள்ளாக என்னுடைய இருதயம் போயிருச்சு அப்படின்னு சொன்னால், நான் சற்று யோசித்து பார்ப்பேன். ஆண்டவர் என்னை நடத்தின விதங்களை எல்லாம் சற்று யோசித்து பார்ப்பேன். உண்மையாகவே என்னுடைய இருதயங்கள்லாம் அதிகமாக உடைக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு ஒரு தகுதியுமே நமக்கு கிடையாது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில். ஹல்லேலூயா. ஆனால் ஏன் தான் இந்த ஆண்டவர் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறாரோன்னு எனக்கே தெரில. சில நேரங்களில் நம்ம சீக்கிரமாக கோவப்படுறோம். ஒரு சில மனுஷர்களை ரொம்ப வெறுத்துடுறோம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அந்த கேரக்டரை பார்க்கவே முடியல. யாரையும் என்ன பண்ண மாட்டுறாரு? வெறுக்கவும் மாட்டுறாரு. யாரையும் என்ன பண்ண மாட்டுறாரு? புறம்பே தள்ளவும் மாட்டுறாரு. அப்பா அப்படின்ட்டு போயிட்டா அள்ளி அணைக்கிறதுல அவரை மாதிரி ஒரு நல்ல தகப்பன் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட ஒரு மேலான சிந்தையுள்ளவர்களாக இருப்போம். ஆமென். என்னை நேசிக்க, என்னை ஆற்ற, என்னை தேற்ற அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. சில சம்பவத்தை, வேதத்தில் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை தியானிக்கும்படியாய் நான் முற்பட்டேன். அந்த சம்பவத்தை தியானிக்கும் போது உண்மையாகவே நேசித்த ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளை சற்று கவனித்து பார்த்தால் எனக்கு அப்படியே என் கண்கள் கலங்கி கண்ணீர் வடிக்கிறது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இந்த சம்பவத்தை வாசிக்கும்போது இவ்வளவு தூரம் நம்முடைய இருதயம் கலங்குது அப்படின்னா, அந்த மனுஷனை உண்மையாய் நேசித்த இன்னொரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கறதுக்காக தான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் கடந்து போய் விடுவாங்க. ஆனால் அவர்கள் மூலமாக நம்ம பெற்ற ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு என்ன அது போகவே போகாது. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும் பொழுது ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படியாய் வருவோம். ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் இவ்வளவாய் நேசித்தாரே. ஹல்லேலூயா. என்னை தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல என்னை சுமந்து கொண்டு வந்தாரே. எல்லா உபத்திரவங்களிலுமிருந்து என்னை நீங்களாக்கி கர்த்தருடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்தினாரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அந்த மன்னாவை பார்க்கும்போது அது என்ன ஆகாரம்னு அவங்களுக்கு தெரியல. நான் இன்றைக்கெலாம் யோசித்து பார்க்குறேன். நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இரவு திருச்சி பட்டணத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போனோம். ஹோட்டல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹோட்டல் தான். சங்கீதா அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல். சங்கீதா ஹோட்டல் தெரியுமா? ஓகே. அங்கே இருக்கிற ஜென்ரல் மேனேஜர் எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. உள்ளே போயாச்சு. எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோம். அவர் வந்தார். வந்துட்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னாரு. நமக்கு தெரிஞ்சதானே சொல்லுவோம். என்ன தான் ஹோட்டலுக்கு போனாலும் மசாலா தோசையை நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
விட மாட்டோம். அட என்னங்க எங்கே போனாலும் மசாலா தோசை வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. உங்களுக்கு நான் இட்லி சொல்ல போகிறேன்னாரு. எனக்கு கோபமாக வந்துச்சு. கடைசியில் அவரும் எதை சொல்கிறாரு? இட்லி நமக்கு தெரியாமையா இருக்குது? ஹோட்டலுக்கு போனால் வேறு என்ன தான் இருக்குது இட்லி தோசையை தவிர? அட இரு அப்படின்னாரு. உனக்கு எத்தனை இட்லி தெரியும் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சது இந்த சின்ன சின்ன இட்லிங்க சாம்பாரில் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி கொடுப்பாங்களே, அது பேர் மினி இட்லி. அது நான் கொஞ்சம் என்ன பண்ணேன்னா விரும்பி சாப்பிடுவேன் மினி இட்லி. வேறு என்ன இட்லி இருக்குது? ரெண்டு பெரிய இட்லியில் சாம்பாரில் முக்கி கொடுப்பாங்க, அது சாம்பார் இட்லி. இப்படி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில இட்லி சொன்னோம். அவர் சொன்னார், இந்த ஹோட்டலில் 20 வகையான இட்லி இருக்குன்னாரு. எத்தனை வகை? அடப்பாவியா, ஒரே இட்லியில் 20 வகையில் என்னையா செஞ்சு வச்சுருக்கீங்க? சில நேரங்களில் அவங்க செஃப்னா என்னது, அதுக்குன்னு படிச்சுட்டு பல காரியங்களை. நீங்கள் சிக்கனை கொடுத்தீங்கன்னா வீட்டில் ஒரு வகையில் தான் சிக்கன் செய்வீங்க. ஆனால் அவன்கிட்ட சிக்கனை கொடுத்து அவன் என்ன பண்ணுவான்? அவன் மைண்டில் என்னென்ன தோணுது, ஃப்ரையுமா இதுமா அதுன்னு வேணா, எல்லாம் என்னது தான், சிக்கன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிச்சனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வகையான இட்லியை கொண்டு வா அப்படின்றார். உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் மெனுவில் தேடுறாங்க, அந்த இட்லி எங்கே இருக்குதானே மெனுவில் பார்த்தா. அவர் சொல்கிறார், இந்த இட்லி எதுலே கிடையாது, மெனுவிலே கிடையாது, ஆனால் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னார். அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க மெனுவிலே இல்லாத ஒரு ஆகாரம் என்னது? மன்னா. அல்லேலூயா. அந்த இட்லியை கொண்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அது பெப்பர் இட்லியா. என்ன இட்லி? இட்லி எதில் செஞ்சுருக்காங்க? அடி பயங்கர காட்டாக இருக்குது. நான் எடுத்து 2 இட்லி வாயில் வச்சேன், நான் சோத்திரம் பண்ணிட்டேன். அல்லேலூயா போதுன்ட்டு. அவங்க எத்தனை 3 பேர், நாங்கள் கிட்டத்தட்ட 7 பேர் போயிருந்தோம். அதில் ஜான் தான் கிங் ஆகிட்டான். அல்லேலூயா. அவன் சொன்னான், எனக்கு இன்னொரு ஆர்டர் ஒன்று பண்ண, பெப்பர் இட்லி. அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாக அந்த செஃப் எங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் என்னங்க இட்லின்ட்டு இந்த இட்லியில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு நான் ஒரு இட்லி தரேன் பாருங்கள், பெப்பர் இட்லின்னு சொல்லி. எதுலேயே இல்லாதது, கேட்லாகில் அவங்க மெனு லிஸ்ட்லேயே இல்லாததை கிச்சனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி, நாங்கள் தான் அந்த ஹோட்டலில் என்ன பண்ணுறோம், சங்கீதாவிலே யார் அப்புறம் சொல்கிறாரு, இதை இப்போ ட்ரையலில் போயிட்டுருக்கு, விஐபிஸ்க்கு மாத்திரம் என்ன பண்ணுறோம், இதை கொடுத்துட்ருக்கோம். இது சக்ஸஸாக இருக்குன்னு வர விஐபி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் தான் எங்கே வரும், மெனு இதிலே வரும். அல்லேலூயா. அப்போ அந்த செஃப்புக்கு முன்னாடி நாங்கள் யாராக மாறிட்டோம்? விஐபியாக மாறிட்டோம். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மன்னாவை கொடுக்கும்போது அவங்க யாராக மாறிட்டாங்க? விஐபியாக மாறிட்டாங்க. நான் ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னேன் தெரியுமா? ஆண்டவரே, மெனுவிலே இல்லாத ஒரு இட்லியை நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு விஐபியாக வச்சுருப்பீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு ஆண்டவர் நேசித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஏதோ ஹோட்டலுக்கு போனோம், சாப்பிட்டோம், இட்லி நல்லா இருந்ததுன்னு வந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் என்னோட கூட பேசுகிறதை நினைக்கும் போது ஆண்டவருக்கு கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஹல்லேலூயா. காரணம் என்னென்னா, என்னையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அளவுக்கு நேசிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஆராதனை கர்த்தர் உங்களை கொண்டு வருவாரானால் உங்களை காட்டில ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட, உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்தையும் பூமியை, வானத்திலும் பூமியிலும் அவருக்கு ஒப்பானவர், வானத்திலும்
பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்கிறதிலும் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு சிறு ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகலாம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள், பரிசுத்த நாள், எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த நாள், 1000 நாளை பார்க்கிலும் இந்த நாள் எனக்கு நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாய் இருக்கிறத பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஜனங்க எங்கெங்கோ இருக்காங்கப்பா, எங்கெங்கோ இருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆலயத்தை மறந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம், எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களோடு கூட பேசுங்க. உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில காரியத்தினுடைய வார்த்தைகளை சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்க விரும்புகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது இயேசு அழைக்கிறார் ஊழியங்களில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திருச்சியில் ஒரு மூன்று தொடர் கூட்டங்களில் பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அப்போது 2 வார்த்தைகளை அந்த நாட்களிலே வியாக்கியானத்தோடு கூட பேசினேன். ஒன்று பரிசுத்தம், 2வது விசுவாசம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் அதிகமாக ஜனங்களோடு கூட பேசி அவர்கள் செய்ய சொன்ன காரியம் ஒன்று என்றால் அது பரிசுத்தம். ஆமென். அதிகமாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எதை விரும்பினார் என்றால் பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்பினார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தத்தோடு கூடிய விசுவாசத்தை ஆண்டவர் அதிகமாய் விரும்பினார். ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்களில் அநேக அற்புதங்களுக்கு காரணமாக இருந்த ஒரு மறைவான ஆவிக்குரிய ரகசியம் என்னவென்றால் அது விசுவாசம். அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன என்பதை ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும். அல்லேலூயா. 100க்கு அதிபதியை இயேசு பார்த்த பொழுது அவனுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். ஆமென். மற்ற இஸ்ரவேலர்களுக்குள் இல்லாத ஒரு விசுவாசத்தை அந்த 100க்கு அதிபதியின் இடத்தில் ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. இப்படி பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் போதித்த காரியம் பரிசுத்தம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்தது விசுவாசம். ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நமக்கு தெரியும், முதல் முறையாக ஒருவேளை தன்னுடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியாக மோசேவை முற்செடியில் ஆண்டவர் சந்திக்கிறார். ஆமென். மோசேயின் இடத்துல ஆண்டவர் பேசின வார்த்தைகள் என்னவென்றால், நீ நிற்கிற இந்த பூமியே என்ன பூமி? பரிசுத்தமான பூமி. நீ காலில் போட்டிருக்கிற உன் செருப்பு என்ன பண்ணு? கலட்டு. அல்லேலூயா. இதே காரியத்தை ஆண்டவர் முதல் முறையாக யோசுவாவின் இடத்தில் ஆண்டவர் பேசும் பொழுதும், யோசுவாவே, நான் சேனையின் அதிபதியாக உன்னோடு கூட பேசும்படியாய் வந்திருக்கிறேன். எனவே நீ பேசுகிற கர்த்தராகிய நானும் நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ள ஒரு பூமி. எனவே யோசுவாவின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், உன் பாத ரட்சணை என்ன பண்ணு. அப்ப கர்த்தர் எந்த இடத்துல தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேச விரும்பினாரோ அந்த இடத்தை ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளதாகவும் அவர்களை ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் ஆண்டவர் காணும்படி ஆண்டவர் விரும்பினார். அந்த நேரத்தில் இருந்து எல்லா இடங்களிலும் நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்கிட்ட சொன்ன காரியம் என்னன்னா, இன்றைக்கு உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியும். எப்பெல்லாம் ஜனங்கள் விழுந்து போனார்களோ, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தோல்வியை சந்தித்தார்களோ, எப்பொழுதெல்லாம் பின்மாற்றத்திற்கான காரியங்கள் வந்ததோ, எப்பொழுதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்குள்ளாய் ஜனங்கள் தள்ளப்பட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், நீங்கள் விக்கிரகங்களை உங்களை விட்டு நீங்கள் அகற்றி உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளுங்க? பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு முக்கியமான ஆவிக்குரிய அனுபவங்கள். புதிய ஏற்பாட்டில் விசுவாசம். மரித்த லாசருவை ஆண்டவர் எழுப்பும்படியாய் வந்த பொழுது மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் ஆண்டவர் பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா,
விசுவாச குறைவு. அல்லேலூயா. அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணிருக்க மாட்டான் லாசரு. 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட் அதுதான். யோவான் 11வது அதிகாரத்தில் மார்த்தாள் சொன்னதும் மரியாள் சொன்னதும் ஒரே காரியம்தான். ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். சரி, இது பாஸ்டன்ஸ். ஆனால் ஆண்டவராக இயேசு அவர்களை சந்திக்க வந்த நோக்கம் மறைவான ஒரு ஆவிக்குரிய ரகசியம் என்னவென்றால், மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்ப போகிறார். அல்லேலூயா. முதல்ல மார்த்தாள் இடத்தில் ஆண்டவர் பேசின காரியம் என்னன்னா, உன் சகோதரனாகிய லாசரு உயிர் தெழுந்திருப்பான் என்று. அவரும் பாஸ்டன்ஸ்ல தான் பேசுறாரு, உயிர் தெழ போகிறான்னு சொல்லலை. என்ன சொல்லிட்டாரு, உயிர் தெழுந்திருப்பான் ஆல்ரெடி. இவ சொன்னது என்னன்னா, கடைசி நாள் ஒன்று வருது. ஏன்னா அந்த நாட்களில் யூதர்களுக்கு குறிப்பாக இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நாட்களில் 2 குரூப்பு, பரிசேயர்கள் சதுசேயர்கள். ஒருத்தன் என்ன சொல்லுவான், உயிர்த்தெழுதலே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுவான். மனுஷனுக்கு ஒரே ஒரு ஜென்மந்தான், செத்தா அதோட அவன் சாப்டரு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதும் கிடையாது, நியாய தீர்ப்பும் கிடையாதும்மா. ஆனால் இவர்களுக்கு என்ன உண்டுன்னா, உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் அப்போ மார்த்தாளுடைய வார்த்தை என்னவென்றால், 23வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வந்துட்டேன் உயிர் தெழ போகிறான்னு சொல்லலை. நான் வந்துட்டதுக்கு நோக்கமே என்னன்னா, அவனை உயிரோடு கூட எழும்ப செய்கிறதற்கு உயிர் தெழுந்திருப்பான். அதற்கு மார்த்தாளுடைய வார்த்தை என்னன்னா, உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் என்ன பண்ணியிருப்பான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன்ற மாதிரி சொல்றா. அல்லேலூயா. ஆண்டவர் பேசின வார்த்தை என்னன்னா, விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசுறார். அடுத்த 25வது வசனத்துல என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால். இப்ப லாசர் என்ன பண்ணிட்டான், மரித்துட்டான். ஆனா நான் வந்தது அவனை எழுப்ப, உனக்கு அந்த விசுவாசம் கொஞ்சமாவது வரட்டும், நீ விசுவாசிச்சனா மரித்தா கூட அவன் என்ன பண்ணுவான். அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு முக்கியமான சாரம்சம் என்னவென்றால் விசுவாசம். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் இல்லையா, விசுவாசம் தான் மெயினா அப்படின்னு கேட்டா இல்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் என்ன அதிகாரம் பட்டியல் இருக்கு. என்ன பட்டியல் இருக்குன்னா, விசுவாசத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட ஒரு பெரிய அதிகாரம். சரியா? ஆனா பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பரிசுத்தவான்கள்லாம் இங்க என்ன கூட்டமா மாறிட்டாங்க அப்படின்னா, விசுவாச கூட்டத்தாரா என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. அல்லேலூயா. அங்க பரிசுத்தம் 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 என்று பழைய ஏற்பாட்டில் பேசினவர் அவங்களெல்லாம் எந்த லிஸ்ட்ல தெரியுமா கொண்டு வந்துட்டாரு, விசுவாச லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒன்றுக்கு ஒன்று மறைவான காரியங்களாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன முக்கியம் அப்படின்னா, பரிசுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு என்ன முக்கியம், விசுவாசம் முக்கியம். விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு ஏற்ற பரிசுத்தமும் முக்கியம். அல்லேலூயா. நான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு வார்த்தைகளை நான் கவனிக்கும்படியாய் நான் முற்பட்டேன். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வேத வசனத்தை சற்று வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமான என் சகோதரரே, இந்த வார்த்தைகளை சற்று நிதானித்து நீங்க கவனித்து பார்த்தா, நீங்கள் ஆவியினாலே எப்படி ஆகணும், பரிசுத்தமாக்கப்படுவதனாலும் சத்தியத்தை வேத வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் எப்போதும் உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறதற்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரரே, நீங்கள் முதலாவதாக ஆவியினாலே உங்களை பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு, எல்லாம் கவனிச்சுக்கோங்க,
இந்த இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன அப்படின்னா, சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை குறித்து ஆண்டவர் பேசினார். அவர் வரும் பொழுது நம்மளை எப்படி நடத்துவார்னா, சகல சத்தியங்களுக்குள்ள நம்மளை என்ன பண்ணுவார், நடத்துவார். அப்போது நம்முடைய ட்ராக்கு மாறிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நமக்கு தேவையானது ஒன்று, அது ஆவியானவர். அல்லேலூயா. சத்திய ஆவியாகிய தேற்றளவாளன் அல்லது பரிசுத்த ஆவியானவர். இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள எப்பயுமே, அதாவது நான் எதிர்மறையான காரியங்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், சந்திக்க முடியும். நமக்கு விரோதமாய் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால், நமக்குள்ள என்ன இல்லைன்னா ரைட் ஸ்பிரிட் இல்லைன்னு அர்த்தம். அல்லது தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. தேவனாலும் எது அனுப்பப்படுதுன்னா, பொல்லாத ஆவிகள் என்ன பண்ணுது, அனுப்பப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளாக முதலாவது இருந்த அந்த பரிசுத்த ஆவி எடுக்கப்பட்டு விட்டதற்கு பிறகுதான் ஆண்டவரால் அவனுக்குள்ள என்ன பண்ணுது, பொல்லாத ஆவி அனுப்பப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ சவுலுக்குள்ள முதல்ல என்ன ஆவி தான் இருந்துச்சு? அபிஷேகம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் தான் சவுலுக்குள்ளாக இருந்தார். தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே அல்லது தேவனுக்கு முன்பாக தன்னை அந்த அந்த பரிசுத்தத்தில் காத்து கொள்ளாததினாலே எது போயிருச்சு? பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனால் வரவிடப்பட்ட ஒரு ஆவி, பொல்லாத ஆவி சவுல் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, கலங்க பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதே இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறதுனா, சவுலுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆவியானவர் இப்ப யாருக்குள்ள வாசம் பண்றாருன்னா, தாவீதுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மரணம் என்னை அதிகமாய் கலங்க பண்ணினது என்று நான் சொன்ன காரியத்தை பார்த்தீங்கன்னா, சவுலையும் யோனத்தானையும் குறித்த ஒரு மரணம். இந்த மரணத்தை குறித்து தாவீது புலம்பி பாடுகிற அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம். உண்மையாய் நேசித்த ஒரு மனிதன், உண்மையாய் தன்னுடைய காரியங்களிலிருந்து சவுலுக்காக, யோனத்தானுக்காக புலம்பின ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய வார்த்தையிலே 2 காரியத்தை நான் கவனித்து பார்த்தேன். ஒன்று, அவன் மேலிருந்த அபிஷேகத்தையும், மற்றொன்று அவனுடைய வீழ்ச்சியையும் குறிப்பிடுகிறது. குறிப்பாக வீழ்ச்சி என்று சொல்லும் பொழுது, யுத்தத்தில் அவனுக்கு உதவியற்று போன கேடயம் என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21, 22 இந்த வசனங்களை வாசிங்க. இவர்கள் 2 பேரும் மரணத்தை சந்தித்த ஒரு இடம் கில்பா. ஒருவேளை அந்த மலைகளை குறித்து தாவீது பேசும் பொழுது, அந்த மலைகளில இதுமே என்ன இருக்கக்கூடாதாம், பனியும் மழையும் பெய்யாமலும் இராமலும் போவதாக. ஒருவேளை அது ஒரு சாபமாக சொல்லலாம், அல்லது இந்த சம்பவம் நடந்தனால இனி இப்படிப்பட்ட காரியத்தை உனக்குன்னு சொல்லலாம். காரணம் என்னவென்றால், அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. எது அவமதிக்கப்பட்டது? கேடகம். பராக்கிரமசாலி கையில வச்சிருக்கிற கேடகம் என்ன ஆகி போச்சு? அவமதிக்கப்பட்டது. அடுத்ததாக, சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவனுடைய கேடகமும் என்ன பண்ணுச்சு? இந்த இடத்துல 2 வார்த்தை ரிப்பீட் ஆகுது. எது அவமதிக்கப்பட்டுச்சுன்னா, கேடகம். கேடகம் நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன். கேடகம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். கேடகம்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நமக்கு தெரிஞ்சது சொல்லுவோம். ஆமா, இந்த கையில பட்டயம் வச்சிருப்பாங்க, இந்த கையில கேடகத்தை வச்சிருப்பாங்க. விரோதி நம்மளை அடிக்க வரும்போது எதை வச்சு தடுக்கணும்? கேடகத்தை வச்சு தடுக்கணும்.
நம்ம கையில் இன்னொரு பட்டயம் இருக்கும், அதை வச்சு போட்டுறணும். அல்லேலூயா. இன்னும் இப்போ நம்ம தடுக்கிறோமோ இல்லையோ, போடுறதுல கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை எடுத்தா பட்டயத்தால் தான் என்ன பண்ணுவான். பேதுரு பட்டயத்தை எடுத்தார், ஒழுங்கு மரியாதையாக பட்டயத்தை எங்கே போடுன்ட்டாரு, உரையில் போடு. நமக்கு எது வேலை இல்லை, பட்டயத்துக்கான வேலை நமக்கு இல்லை. யாரையாவது பட்டயம் எடுக்கிறீங்களா, கையில் வச்சுருந்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதை எங்கே போடுங்க. ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கர்த்தரே நமக்கு கேடயமாக இருக்கிறார். அல்லேலூயா. 91வது சங்கீதம் கொரோனாவில் டெய்லி வாசிச்சுட்டே இருந்தாங்க. 4வது வசனம் என்ன சொல்லுது? 91:4. 91:4 என்ன சொல்லுது? 91வது சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லணும். நடுவில் ஆரம்பித்து விட்டால் கரெக்டாக சொல்லுவீங்க, நடுவில் 4ன்னு கேட்டால் தான் ஸ்ட்ரக் அடிக்குது. அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவுன்னு அங்கே ஆரம்பித்தா 16 வசனமும் ஓடிடும். நடுவில் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரக் அடிக்குது. சரி, 4வது வசனத்தில் சங்கீதக்காரனுடைய அறிக்கை என்ன? வாசிங்க. அவர் நம்மளை சிறகுகளினாலே மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ என்ன பண்ணுவாய்? அடைக்கலம் போயிடுவாய். அவருடைய சத்தியமும் பரிசயமும் நமக்கு என்னவா இருக்கு? அது ப்ரொடெக்ஷன். அதாவது நம்ம போய் மறைவிடம், நம்மளை பாதுகாக்கிறதற்கு அது ஒரு இடம். இப்ப இங்க சவுலுடைய கேடயம் அவனுக்கு என்னவா இல்லாம போயிருச்சு? பாதுகாப்பா இல்லாம போயிருச்சு. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல. அப்ப என்ன அர்த்தம்? அவன் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆனால் கூட அவனுடைய கேடயம் என்ன ஆகி போச்சு? அவமதிக்கப்பட்டதாய். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுது என் கண்ணிலேருந்து 2 சொட்டு தண்ணியே வந்துருச்சுங்க. அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய கேடயம் ஒரு நாள் என்ன ஆகக்கூடாது? ஃபெயிலியர் ஆகக்கூடாது, அவமதிக்கப்படக்கூடாது. அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கொலையுண்டவர்களுடைய இரத்தத்தை குடிக்காமலும் பராக்கிரமசாலிகளுடைய நினத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினது இல்லை, சவுலுடைய பட்டயம் வெறுமையாய் திரும்பினதும் இல்லை. இதுவரைக்கும் என்னங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறதற்கு என் கண்களினாலே தாவீது சொல்ற, அதை நான் என்ன பண்ணல, பார்க்கல. அல்லேலூயா. ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சில நேரங்களிலே நம்ம சில ஃபெயிலியரை சந்திக்க வேண்டியது. பழைய ஏற்பாடு அது ஒருவேளை நான் இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன், ஆரம்பத்தில் சொன்னது, ஏன் தான் ஆண்டவர் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியலங்க. அல்லேலூயா. though there is so many failures, அநேக வீழ்ச்சிகள், அநேக பின்மாற்றங்கள் நம்முடைய காரியத்திலிருந்து சொல்றதுக்கு எல்லாமே அப்படி இருந்தாலும் ஆண்டவர் இன்னும் பாருங்களேன் நம்மளை நேசிச்சுட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசே, கர்த்தருடைய மனுஷனாகிய தேவதாசனாகிய மோசே, உபாகமங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் முழுசும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்ச விதத்தை ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்க. 33வது அதிகாரம் 29வது வசனம். அநேகருக்கு அநேக ஊழியங்களிலே நான் வாக்குத்தத்தங்களை நான் பார்த்திருக்கிறேன், தியானித்திருக்கிறேன். ஒரு முறை நாங்களும் 2019வது ஆண்டு இந்த வார்த்தைகளை வாக்குத்தத்த வசனங்களாக நாங்கள் வச்சிருந்தோம். கர்த்தர் கொடுத்தார். 29வது வேத வசனத்துல, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இப்ப நம்ம பாட்டு பாடினோம், அவருக்கு ஒப்பானவர் தான் ஒருத்தர் இல்லை, அப்படித்தானே பாடினோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம் அது பாக்கியவான் என்றும், அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லி வசனத்தை வாசிக்கும் பொழுது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகம். அல்லேலூயா. மோசேயுடைய வார்த்தைகளை சற்று கவனிச்சு பாருங்க.
கர்த்தர் நமக்கு யாரா இருக்கிறார்னா சகாயராக இருக்கிறார். சகாயம் என்று சொல்லும் பொழுது அது வார்த்தை சொல்லுது, சகாயம் என்னும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்னா சகாயம் செய்கிற கேடயமாக, நமக்கு மகிமையை தருகிற ஒரு பட்டயம். அல்லேலூயா. நான் சில நேரத்தில் ஒரு சில இந்த அனிமேஷன்ஸ்லாம் நான் பார்ப்பேன். தேவ தூதனுடைய கரங்களில் இருக்கிற ஒரு பட்டயத்தை அவன் தூக்கினான்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். யாருக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அபிஷேகிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்தத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட ஒரு ஜனம். இங்க சவுலுடைய ஃபெயிலியரை பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயங்கள் கலங்குகிறது. எப்படி அவனுடைய கேடயம் ஃபெயிலியர் ஆச்சு? ஒருத்தன் ஓடி சொல்றானா, அவனை காலி பண்ணிடுறான். ஒருத்தன் இவனுடைய மரணத்தை சொல்றதுக்கு கூட உனக்கு என்ன கிடையாது, அருகதை கிடையாது. அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு அபிஷேகம் பெற்றவர்களாக தான் சவுலையும் யோனத்தானையும் தாவீது பார்த்தான். அல்லேலூயா. இத்தனைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை என் வார்த்தையின்படி அவன் செய்யாமற் போனான்னு சொல்லி கர்த்தர் சவுலை குறித்து மனஸ்தாபப்பட்டாருன்னு தான் வேதம் சொல்லுது. அவனுடைய இருதயம் அவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, பல நேரங்களில் பல காரியங்களிலே ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருந்து நமக்கு பாதுகாப்பாக இருந்து ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நாம தான் அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ள கூடாதபடி மனக்கண்கள் குருட்டாக்கப்பட்டவர்களாக சில நேரங்களில் காணப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கேடயம் என்று சொன்னால் எதை குறிக்கிறது அப்படின்னா விசுவாசத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதும் பொழுது 6வது அதிகாரத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கிறார். கடைசி நாட்களிலே பொல்லாத பிசாசானவன் இந்த உலகத்திற்குள்ளாக பல காரியங்களை செய்ய போகிற அந்த நாட்களிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வேதவசனத்திலிருந்து கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க என்ன பண்ணுங்க, பலப்படுங்க. இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் பலப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் எதுவென்றால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மாம்ச பிரகாரமா ஒருவேளை நம்ம சொல்றோம், ரொம்ப லீனா இருக்கிறாங்க, என்னதான் சாப்பிட்டாலும் சாப்பிட்றதெல்லாம் எங்கே தான் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலர் உடம்பை குறைக்கணும்னு பார்க்குறாங்க, என்ன பண்ண முடியல. ஆமாம், அது எக்ஸ்பேன்ஷன்லேயே தான் போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் இருக்கு. ஏன்? சத்துவம் வல்லமை வேறு விதத்தில் என்ன பண்ணுது, செயல்படுது. ஆனா நியமானத்தின்படி பவுல் சபைக்கு எழுதுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க என்ன பண்ணணும், பலப்படணும். ஏன் அப்படின்னா 11வது வசனத்திலிருந்து சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாயிருக்கும்படி. அல்லேலூயா. நம்ம மனுஷர்களை எதிர்த்து நிற்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தலை. பிசாசு எங்க தேடுவான்? அவன் ஈஸியா நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. அப்போ திராணியுள்ளவர்களா நீங்க மாறணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கர்த்தருடைய சத்துவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன என்பதை அறிந்து நீங்கள் பலப்படணும். சரி, அடுத்து சொல்றாரு, திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று ஒரு பெரிய லிஸ்ட் வருது. இதுல வர லிஸ்ட்ல நீங்க பாருங்க, விசுவாசத்துக்கு என்ன நிறைய காரியம் இருக்கு. அதுல விசுவாச, சரி அந்த வசனத்தை வாசிச்சு அப்படி கடந்து போவோம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். பிசாசின் வல்லமைகளை தந்திரங்களை நீங்கள் எதிர்க்க சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணியுள்ளவர்களாயும்படி சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்க சொன்னதை இங்க ரிப்பீட் பண்றாரு. பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க, சகலத்தையும் செய்து முடிக்க, கடைசி நாட்களில் நமக்கு தேவையான வல்லமை பலன் என்னவென்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 14 சத்தியம் என்னும் கச்சையை
அப்படியே ஒரு ஒரு ஆர்மி மேன், ஒரு மிலிட்ரி மேன் போடுற ட்ரெஸ் மாதிரி சொல்றாரு. சத்தியம் என்னும் கச்சையை உங்களுடைய அறையில் கட்டினவர்களாக, மார்க்கவசத்தை தரித்தவர்களாக, சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாக, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா. இப்ப பொல்லாங்கன் தூரத்திலிருந்து என்னத்தை எய்கிறான்? அக்கினி யாஸ்திரங்களை எய்கிறான். அவைகளை அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலான, நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலில் போட்டிருக்க, அறையில் கட்டியிருக்க, இதெல்லாம் ஓகே. அப்போ இதெல்லாம் காட்டிலும் எது எது சீஃப்ன்றார்? மேலானதுன்னா என்னது? இது இல்லைன்னா மற்றதெல்லாம் என்னது? வேஸ்ட்டு. அல்லேலூயா. இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறைக்கு போனவன் எது இல்லாமல் போனானா? சிறைக்கு போனவன் எது இல்லாமல் போனானா? இது புதுசாக இருக்கே, கத்தி இல்லாமல் போனானா? சிறைக்கு போனவன் தான் பார்பரு, அவன் தலையில் முடி இல்லாமல் போவான். சிறைக்கு போனவன் என்ன கொண்டு போகணும்? கையில் கத்திரிக்கோள் கொண்டு போகணும், இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது புது பழமொழி, எழுதி வைத்துக் கொள்வோம். நல்லா கவனிங்க. ஒரு ஒரு அக்கேஷனுக்கு போகிறவங்க ப்ரிப்பரேஷனோட போகணுன்றாங்க. இப்போ வேதத்தில் இருக்கிற ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தவன் என்ன ட்ரெஸ் போடாமல் வந்தான்? கல்யாண வஸ்திரம் போடாமல் என்ன பண்ணிட்டான்? அவன் கேட்குறான், கூப்பிட்டது எங்கே உனக்கு? அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கா இல்லையா? ரோட்டில் போனவங்க எல்லாரையும் கூப்பிட்டது சரிதான், கூப்பிட்டவங்க அபாத்திரமாக போயிட்டாங்க, அதனால் அவன் இல்லை எல்லாரையும் கூப்பிடுறான்னு சொல்லி கூப்பிட்டான். அதனால கூப்பிட்டாங்கன்றனால உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ போட வேண்டிய ஒரு கல்யாண வஸ்திரம் உண்டு, எங்கே? அல்லேலூயா. பரலோகத்துக்கு வா அப்படின்னு காலிங் கொடுத்துட்டேன்னா அசுத்தமாக அங்கே போய் நிற்க முடியாது. ஆண்டவர் காலிங் கொடுத்தாருன்னா அந்த காலிங் எப்படிப்பட்டது, எந்த இடத்துக்கு கூப்பிடுறாரு? அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த அந்த அறிவு இன்னைக்கு ரொம்பவே இல்லாமல் போச்சு. ரொம்பவேன்னு சொல்கிறத விட இல்லாமல் போச்சுன்னே சொல்லலாம். அல்லேலூயா. போக வேண்டிய முக்கியமான இடத்துக்கு போக வேண்டிய விதத்தில் நம்ம போகாமல், ஐயோ நான் ஒரு நாள் மட்டும் சொன்னேனே, ஒரு டிஜிட்டல் சர்ச்சுக்குன்னு போயிட்டு வந்தேன், அன்னையோடு அந்த சபையை ஏற கட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு சில சர்ச்சஸ்லாம் இருக்குது. ஃபேஷன் ஷோஸ் நடத்துகிறாங்க பாருங்கள், அதுவே தோற்றுறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்வீஸ் போனீங்கன்னா நீங்கள் ஃபேஷன் ஷோவில் இருக்கிற அவார்டெல்லாம் எங்கே வச்சு தான் கொடுக்கணும்? சர்ச்சில் வச்சு தான் கொடுக்கணும். ஏன்? சர்ச்சே இன்னைக்கு என்னவா மாறி போச்சு? ஃபேஷன் ஷோ நடத்துகிற சர்ச்சாக மாறி போச்சு. ஒரு காலத்தில் பரிசுத்தம் என்ற வார்த்தையையும் விசுவாசம் என்று பேசப்பட்ட இடங்களிலும் இன்றைக்கி எப்படி மாறி போச்சுன்னா, ஃபேஷன் ஷோ மாதிரி இன்றைக்கி என்ன போச்சு? சர்ச்சு தான் மாறிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சில நேரங்களில் ஜெபிக்கிற ஜெபமே அதுதான். ஆண்டவரே தயவு செய்து அப்படிப்பட்ட இடத்துக்கு தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, கூட்டிகிட்டே போயிடாதீங்க. நான் ஊழியம் இல்லாமல் எங்கேயாவது ரோட்டில் நின்று கூட ஒரு வாரமாக நின்று ட்ராக்ஸ் கொடுத்து கூட நான் முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து அங்கே போனால் நான் அவன் கரப்டாரானா இல்லையா, நான் என்ன என்னாக்கிடக்கூடாது. இப்போ கூட அங்கிள் ஜெபராஜ் சாமியில் சொன்னாங்க, 82 வயது, இங்கே வந்தாங்களே யார், நவநீதர் அங்கிள். அவங்கெல்லாம் என்ன மாதிரி மனுஷர்கள் தெரியுமா? நான்லாம் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே கொஞ்ச நாள் எங்கள் நாட்கள் வரைக்குமாவது அவங்களெல்லாம் இந்த பரிசுத்தவான்களெல்லாம் இந்த பூமியில் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, உயிரோடு கூட வச்சிருங்க ஆண்டவரேன்னு. அவங்கெல்லாம் போக போக போக, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் போக 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 இனிமேல் எல்லாமே ஃபேஷன் ஷோவாக தான் மாறிடும். இன்னும் அங்கெல்லாம் இருக்கிறனால தான், சில நீதிமான்களினால தான் ஆண்டவர் இன்னும் ஒரு சில காரியங்களை கோபாக்கின நாட்களுக்கான காரியங்களை இன்னும் அலோவ் பண்ணாமல் இருக்கிறாரு. நமக்கு தெரியல. நாங்கள்லாம் இன்னும் அப்படிப்பட்ட ஆட்கள் எங்கேயாவது பேசுகிறாங்க, அந்த செய்தியை கொடுக்குறாங்கன்னு கேட்டால் எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு கூட அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்கு ஓடிடுறோம். இப்போ கூட நான் அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நான் சொன்னேன் ஜான்கிட்ட, நமக்கு ப்ரோக்ராம் அன்றைக்கி எதுவுமே வேணாம், அங்கிள் ஃபுல்லாக இருப்பாங்க, நம்ம அன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க போய் உட்காந்துருவோம், அப்படி தான் நான் சொல்லிட்டு வந்தேன்.
அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஊழியங்களை நிறைவேற்றினவர்கள். அல்லேலூயா. அங்கிள் ஜெபராஜ் சாமுவேல் அங்கிளை வந்து சேரில் உட்காந்து தான் அன்றைக்கி பிரசங்கம் பண்ண வச்சோம். அந்த பிரசங்கம் முடித்த உடனே திருச்சிலேருந்து என் தங்கச்சி மாப்பிள்ளை வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. கேமரா என்னத்துக்கு வீட்டில் வாங்கி வச்சுருக்க, ஞாயிற்றுக்கிழமை அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட ஒரு 10 செய்தியாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. அவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா அந்த செய்தியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அங்கிள்கிட்டையோ அவங்க டாக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி எப்படியாவது ஒரு 10 செய்தி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ, ரிலீஸ் பண்ணாமல் வச்சுக்கோ, பின்னாட்களில் தேவைப்படும் அப்படின்றாங்க. அல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, தீங்கு நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. நீ எப்படி மாறனா? திராணியுள்ளவனா மாறணும். திராணியுள்ளவனா என்ன? ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, என் மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிருச்சு. சோத்திராண்டவரே, ஒரு ஆடு இன்னைக்கு போச்சு, -1. அப்படியா? இல்லை, நான் அதை துரத்தி போயின்றான். எதை துரத்தி போய்? சிங்கத்தை துரத்தி போய். நான் சமீபத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு வீடியோ போடுறாங்க. என்னென்னா, சிறுத்தை ஒன்று வீட்டுக்கு ஏரியாவுக்குள்ளே வந்துடுது. ஒரு நாய் படுத்துருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, பக்கத்தில் இந்த சிறுத்தை பதுங்கி போய் டக்குன்னு அந்த நாயோட கழுத்தை போய் கரெக்டாக பிடிச்சி இழுத்துட்டு போகுது. அடுத்த நாள் ஒருத்தன் கூட கதவையே திறக்க மாட்டேங்கிறான், வீட்டு கதவை. ஏன்? சிறுத்தை இங்கே எங்கேயாவது படுத்திருந்து உள்ளே வந்துட போகுதுன்னு. அவன்கிட்ட அபிஷேகம் இருக்குது. ஆனால் இவன் சொல்கிறான், நான் மந்தையில் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் வந்து என் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போயிடுச்சு. நான் அதை துரத்தி போய் சிங்கத்தின் வாயை கிழித்து வாய்க்குள்ளேருந்து எதை எடுத்தேங்கிறான். அது ஒரு உருமினாலே நம்மெல்லாம் எங்கே இருப்போன்னே தெரியாது. ஆனால் கடைசி நாட்கள் ஒரு மிருகத்துக்கு அவன் சொல்கிறான். ஆனால் இது பிசாசின் தந்திரங்களோடு கூட நீங்கள் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் மாறும்படி சத்தியம் என்னும் கச்சை, அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்தை, பாதரட்சை, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் நீங்கள் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், சுவிசேஷ பகுதியில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக பேசப்பட்ட விசுவாசம் என்னும் கேடயம் இதுவல்ல. இன்னைக்கு நம்ம எந்த லெவல்ல தெரியுமா இருக்கோம்? அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிற விசுவாசத்தை தான் இன்னும் இருக்கும். என்ன சொல்லலாம், எல்கேஜியில் இருக்கும். பவுல் இங்கே சபைக்கு எழுதுறது PhD. தீங்கு நாட்கள், பிசாசின் தந்திரங்கள். அப்போ இந்த விசுவாசம், நீ வந்து மரித்த லாசருவை எழுப்ப பார்த்த விசுவாசத்தில் அற்புதத்துக்காக அடையாளம் உட்கார்ந்துருந்தனா நீ அங்கே வர முடியாது. அல்லேலூயா. அப்போ நாட்கள் போக போக விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக மாறணும்? எதிர் வல்லமைகளை எதிர்த்து நிற்கிற ஒரு கேடயமாகி அது மாறணும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தினுடைய ஆழங்களுக்கு நான் கொஞ்சம் இன்னைக்கு போனேன். இன்னைக்கு எனக்கு நேரம் பத்தில், காலையில் எந்திரிச்சு நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தது. அப்படி தான் நான் சொல்லணும். நீங்கள் கவனிச்சு பாருங்க, சர்ச்சில் இருக்கிற பாத்திரத்துக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்குங்க. பெல்ஷேத்சார், அதாவது தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் இருக்கிற பிரதானிகளெல்லாம் கூப்பிட்டு நேபுகாத் நேச்சனுடைய மகன் ஆலயத்தில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண போறேன்னா அவனுக்கு தெரியல அன்னைக்கு ராத்திரி அவன் சாவு வந்துருச்சுன்னு. ஏன்? தேவாலயத்தில் இருந்த பாத்திரத்தை கொண்டு வந்து எங்க வீதியில் வச்சியோ அன்னைக்கே உன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. சவுலுடைய அபிஷேகத்திற்கான தாவீதுனுடைய கேள்வி என்னன்னா, அவன் அபிஷேகம் பண்றான் அப்படின்னா அவனுடைய கேடயம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வேத வசனத்துல, பந்தியை ஆயத்தப்படுத்துங்க, ஜாமக்காரரை வையுங்க. எதுக்கு? ஒரு 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 அனாயிண்டிங்கை குறித்து இதில் வந்து இதற்கு கீழே ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் அனாயிண்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா, மோசேயினுடைய நாட்களிலே
ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் மற்ற பனிமூட்டுகளையும் அந்த எண்ணெயினாலே அதை வாஷ் பண்ணி அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கணுமா. அப்போ நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த வார்த்தைகளை நான் வாசித்து பார்க்கும்போது அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வசனத்தை இன்னொருத்தர நம்ம வாசிக்கலாம். பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து என்னை பரிசைகளுக்கு என்ன பண்ணுங்க. அவங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்குன்னு சில கிரைட்டீரியா இருக்கு. அப்போ பாருங்க, நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஜெபம்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, யோபுவினுடைய வீட்டை நீங்கள் வேலி அடைத்தது போல என் வீட்டை நீங்கள் என்ன பண்ணிடுங்க. ஆமாம், ஆண்டவரை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோன்னா நமக்கு வீட்டு வேலைக்காரனாக மாற்றிடுறோம். ஆண்டவரே, என் பிள்ளை இங்கேருந்து பிரயாணம் பண்ணி சேலம் வரையும் போகிறார், நீங்கள் கூடையே என்ன பண்ணிடுங்க ஆண்டவரே, போயிருங்க. நாங்கள் எங்களை பரிசுத்தம் பண்ண மாட்டோம், எங்களுக்குள்ள ஒரு விசுவாசமும் வராது. ஆனால் நீங்கள் மாத்திரம் என்ன பண்ணணும், என் வீட்டுக்கு அக்கினி மதிலாக பாதுகாத்துக்கணும், நாங்கள் எங்கே போனாலும் தூதரை கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய என்னவா இருக்கு. நான் திரும்ப சொல்கிறேன், ஃபெயிலியர் தான் நம்ம வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்தமும் விசுவாசமும் இணைந்து செயல்படுகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் எந்த இடத்துல இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எந்த இடத்துல இல்லையோ, தாவீது நேசிச்சனால புலம்பல் பாடிக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை கர்த்தர் அவனை அபிஷேகிச்சிருப்பார்னு சொன்னா அவனுடைய கேடயம் பரிசயம் அவமதிக்கப்பட்டதே என்று சொல்லி. நான் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சில நேரத்தில் நான் அவமதிக்கப்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது நான் யோசிச்சு பார்க்குற காரியம் இது ஒன்று தான். அல்லேலூயா. நம்ம வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க, நம்மளுடைய விசுவாசம்லாம் சுவிசேஷ பகுதியில் இருக்கிற விசுவாசத்தையே இன்னும் நம்ம என்ன பண்ணல, தாண்டலை. என்னைக்கு நீங்கள் வந்து கடைசி நாட்களுக்கு வேண்டிய விசுவாசத்திற்கான கேடயத்தை நம்ம எடுக்க போகிறோம் என்பதில் தான் இன்றைக்கு நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அதனால தான் பவுல் அழகாக வந்து தெசலோனிக்கேயர் இந்த வார்த்தை நான் வாசிக்கும் போது, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதினாலும் விசுவாசத்தினாலே, ரொம்ப எவ்வளோ கிளியராக சபைக்கு எழுதியிருக்கிறாரு பாருங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய காரியத்திலிருந்து மாற்ற வேண்டிய சில ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. நம்ம வந்து ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் நம்ம வளர வேண்டிய அனுபவங்கள், நம்ம எட்டி பிடிக்க வேண்டிய அனுபவங்கள் உண்டு. இன்னும் கடைசி நாட்கள் வர 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 நம்முடைய விசுவாசமானது சொல்லப்பட்டபடி பலனுள்ளதாக, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுகிற ஒரு அனுபவங்களுக்குள்ளாக வரும் பொழுது மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நம்மால் என்ன பண்ண முடியும், ஜெயம் உள்ளவர்களாக நம்ம சந்திக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்கிற சில காரியத்தெல்லாம் நான் வந்து எனக்கு ரொம்ப டைம் கிடைக்கிறதில்ல. ஏதாவது வந்து இன்னைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகளிலே ஏதாவது ஒரு காரியம் உலகத்தின்படி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ரொம்ப விளிம்பில் நிற்கிறோம் கடைசி நாட்களில். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் பாருங்கள், எல்லா கண்ட்ரோலும் எங்கே தெரியுமா போக போகுது, இந்த ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கடந்த 200 ஆண்டுகளாக ஒரு மனுஷனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து அதை எல்லாத்தையும் ஒரு சின்ன மெமரி கார்டில் சிப்பில் ஏற்றி ஒரு ரோபோவினுடைய கையில் கொடுக்குறான். யார்கிட்ட? அதெல்லாம் ஏர்போர்ட்லலாம் வச்சு அவங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறான். நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு இருக்கிற கனெக்ஷனில் எதை வேணாலும் நீங்கள் அந்த ரோபோட்டை போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன பண்ணிடும், அதுவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரும். அப்போ வேத புஸ்தகம் என்ன ஆகும்? நான் சொல்கிறேன், அவமதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க, ஒரு ரோபோவுக்கு வந்து அவ்வளோ பிளான் பண்ணி ஒரு ஏர்போர்ட்டில் நிற்க வச்சு உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடிகிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால், சரி நான் இப்படி கேட்குறேன், ஒரே ஒரு காரியத்தை வாசி நம்ம கேள்வியை கேட்டு ஜெபம் பண்ண போயிடுவோம்.
கொரோனாவுக்கு முன்னாடி இந்த ஜிபேல காசு அனுப்புகிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கே அப்படி தெரியாதுங்க. ஏன்னா நானே அப்போ தான் யாருக்கும் யாராலும் என்ன அனுப்ப முடியல தெரியுமா? காசு அனுப்ப முடியல, எல்லாம் லாக் ஆகிட்டாங்க. அந்த டைமில் எல்லாரும் டவுன்லோட் பண்ணது என்ன தெரியுமா? யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் படி கரெக்டான மொபைல் நம்பர் வச்சுருக்காங்களோ அவங்க சொன்ன ஆப்ஷனில் 2 ஆப்ஷன். ஒன்று, அதே சிம் கார்டில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நீ எந்த மொபைலில் போட்டாலும் 1. ஏன்னா அந்த சிம்மில் இருக்கிற இன்டர்நெட் மூலமாக உன் நம்பர் என்னன்னு சொல்லி கூகுள் பே கம்பெனிக்காரன் கண்டுபிடிப்பான். 1. 2வது, நீ யூஸ் பண்ணுற அதே மொபைல் நம்பர் உன் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கணும், இந்த எஸ்எம்எஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்க, அதுவும் கொடுத்துருக்கணும். இது 2ம் ஒன்றா இருந்தால் தான் கூகுள் பே மூலமாக நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் அதிகமாக ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஒரே வழி என்னென்னா கூகுள் பே தான். பல கோடிகள், பல லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடிகள். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 90% என்று இந்த மொபைல் யூசருக்கு சொல்கிறாங்க. எங்கே போகிறத நிப்பாட்டிட்டான் தெரியுமா? பேங்க் வாசலில் போய் நிற்கிறத என்ன பண்ணிட்டான்? நிப்பாட்டிட்டான். வேலை ஆட்களுக்கு என்ன இல்லை, இப்போ பேப்பர் எழுதி செக்கு கொண்டு போய் போட்டு காசு வாங்கிறதுக்கான இது இல்லை. காரணம் என்னென்னா, டைம் பார்த்து ஒரு ஆக்டிவிட்டிஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா கடையிலையும் ஒரு பார்கோடு வச்சான், ஸ்கேனர் வச்சான். நீ போய் என்ன பண்ணிக்கலாம், என்னத்தை சாப்பிட்டாலும் ஸ்கேன் பண்ணி காசு கட்டிட்டு வந்துடலாம். இதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 3 இயர்ஸ். இதுக்கு விசுவாசம் வேணுமா? பரிசுத்தம் வேணுமா? வேணும்னது பேங்க்கில் காசு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சீக்கிரத்தில் எல்லாம் ஃபெயிலியரை சந்திக்கும். அல்லேலூயா. அண்ணன் சாமுவேல் சுதாகரன் இருக்கும்போது ஒரே ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டு கொடுத்தாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ண போகிறாரு? இந்த மொபைல் இன்டர்நெட்டில் இந்த டேட்டான்னு சொல்கிறீங்க பாருங்கள், இன்டர்நெட்டு, அதை ஒன்றை மட்டும்தான் ஆண்டவர் கடைசி நாளில் கையை வைப்பார். என்டையர் சாப்டர் ஆண்டவர் முடிச்சிடுவாருன்னார். அல்லேலூயா. சற்று அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி அவர் கடந்து போயிட்டார். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இன்டர்நெட் மட்டும் ஒரு 4 நாளைக்கு வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க, நான் பைபிளை இப்பயே மூடிட வேண்டியதுதான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன் கேளுங்க. மணிப்பூரில் அவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்தது. அவன் கட் பண்ணது முதல்ல என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஏன் ஒரு வீடியோ வெளியில் வந்துடக்கூடாது? ஏன் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடக்கூடாது? மணிப்பூர் தேசத்தில் நடக்கிற சபைக்கு விரோதமாய் வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வெளியில் கொண்டு வரக்கூடாதபடி தடை செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? இன்டர்நெட். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே இதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்டர்நெட்டில் தான். இன்டர்நெட் இல்லாமல் ஃபோனை பிள்ளைங்கிட்ட கொடுத்து பாருங்க, ஃபோனை தூக்கி பறக்க விடுவானுங்க. இது எதுக்கு வெத்து ஃபோனை கொடுத்து என்ன ஏமாத்துறியான்ட்டு. நாட்கள் சமீபித்திருக்கிறது. சொல்லி முடிக்க வேண்டிய ஒரே காரியம், உன் பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் நீ காத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எதுவுமே உன்னைய காப்பாற்றாதுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், வேற எதையாலையும் உன்னைய காப்பாற்ற முடியாது, உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் தவிர. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு அளவுகோல் வச்சுக்கிறேன், என் விசுவாசம் எங்கே இருக்கு? இன்றைக்கு ஒரு அளவுகோல் வச்சுக்கிறேன், என்னுடைய பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? சற்று என்னுடைய பரிசுத்தத்தையும் என் விசுவாசத்தையும் ஒரு தராசில் வச்சு நான் பார்க்க கூடுமானால் இன்றைக்கு நான் ஃபெயிலியர் ஆகுவேனா, இல்லை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குமா என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைவிடுவாராக. ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்குள்ளாக அநேக பரிசுத்த குலைச்சல்கள் காணப்படுகிறது. எனக்குள்ளாக ஆண்டவரே அவ்விசுவாசம், ஆண்டவரே தேவையில்லாத வாயின் வார்த்தைகள், ஆண்டவரே விசுவாசத்தில் வளருகிறதற்கான வழியை நான் இன்னும் பார்க்கல. ஆனாலும் சிறு பிள்ளைய போல ஆண்டவரே இன்னும் அற்ப விசுவாசம் மாதிரி இது கிடைச்சா போதும் அது கிடைச்சா போதும் என்று ஆண்டவரே ஒருவேளை நான் சுவிசேஷ பகுதியில் இருக்கிற என்னுடைய சுயநல விசுவாசம், சரீர சுகத்திற்காக, என் குடும்ப தேவைக்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த விசுவாசத்தில் நான் இருந்தேன்னா அது கூட என்னை காப்பாற்றாது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் அவருடைய வல்லமையிலும் நான் பலப்படணும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு தருணத்தை கர்த்தர்
நமக்கு தருவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தின் அளவுகோலை ஆண்டவரே நான் இன்க்ரீஸ் பண்ணட்டாப்பா, நான் பெருக பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே